அண்ணா அறிவாலயத்தில் ஒரு மாடியில் சிபிஐ ரெய்டு, ஒரு மாடியில் பேச்சுவார்த்தை. 65 சீட்டோ 63 சீட்டோ வாங்கினாங்க. அந்த 65 சீட்டை வாங்கி எத்தனை சீட்டு ஜெயித்தாங்க? 10 சீட்டு கூட ஜெயிக்கல. அதனால தான் திமுக 96 சீட்டில் போய் ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு சிறுபான்மையான கட்சி, இந்த கட்சி ஆட்சிக்கு இல்லைன்னு சொல்லி திமுகவுக்கு கோபமே காங்கிரஸ் அந்த தேர்தலில் தான் மிரட்டி சீட்டு வாங்குறதுல அவங்க ஏபிள் தான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. இவங்க எத்தனை இடம் வாங்கினாங்க? 25ல் 4 தான் வாங்கினாங்க. அதுவும் 2 முறை தான் 4 வாங்கினாங்க. மீதி எல்லா நேரம் 0 இருக்கு சார். நான் சொல்லிட்டேன் வந்து நாங்கள் அந்த மாதிரி மிரட்டி சீட்டு வாங்குறது இல்லை. எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசிட்டாங்க. எவ்வளோ வேணுங்கிறத விரைவில் அறிவிப்பாங்க. 38ன்னு வெளியில் பத்திரிகையில் வர்றதை அஃபீஷியலாக ஒன்று சொல்லலை. கூட்டணி கட்சியில் எவ்வளோ இவங்க பேசி முடிச்சிட்டாங்க. ஸ்மூவான பேச்சுவார்த்தை. இவங்கள மாதிரி மிரட்டி பேச்சுவார்த்தை இல்லை. இன்னும் சொல்ல போனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறத இன்னும் மக்களுக்கு தெரியாது. இந்த நிலையில் போய் என்னது போய் பேச முடியும்? இல்லை சார், இப்போது கட்சி பிரிஞ்சிருக்கு, அது திரும்ப சேர்க்கணும் அப்படின்னு நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்காம பாஜக தலைவர் அமித்ஷாட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னும் போது யாரோட கை? யாரும் போய் கேட்கலையாமா? ஓபிஎஸ் நேத்துக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, எங்களை திரும்ப சேர்த்து வச்சிருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு போய் நாங்க கேட்டோம். ஆனா கூப்பிட்டு பேசினாரு எடப்பாடி பழனிசாமிய, அவர் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாரு. அதாவது தன்னுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற கடமை இருக்கு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் வந்து டெல்லி தான் தலையிட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்த்துறாங்கிறது இல்லை. கூட்டணிக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் இணைத்து எல்லாத்தையும் அரவணைத்து கொண்டு செலவணுங்கிறது தான் பாஜகவனுடைய முடிவோடைய. பிரிச்சுட்டு போகிறவனுங்கிற அவசியம் இல்லைங்க.